Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்துருக்கேன். செயின் ஸ்டிச் வந்து நம்ம 2 லைன் போட்டுருக்கோம். 2 லைன் போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்துருக்கேன். ஃபோர் பீட் எடுத்துருக்கோம். நம்ம 2 பீட் இடையில நீடில் எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேப்ரிக் லூப் போட்டு கூட போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் லூப் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். பீட்ஸ் வந்து நெருக்கமாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி சரி பண்ணிட்டு போடுங்க. சுகர் பீட் போட்டுட்டு அடுத்த லைன் வந்து நம்ம செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. இதுவும் நம்ம வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடுறோம். திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம வந்து செயின் ஸ்டோன் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் போட்டுக்கலாம் லோட் ஸ்டிச் போடுறதுக்காண்டி. நம்ம வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கோம். 3 + 3 6 ஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். கிராஸில் வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒட்டா கட் பண்ணிக்கலாம். பைப்பிங் த்ரெட் தெரியாத அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். த்ரெட் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று போடாமல் அடுத்தடுத்து வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து லோட் ஸ்டிச் போட்டு அடுத்தது வந்து நம்ம சுகர் பீட் போட்டிருக்கோம். அப்புறம் இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம், லைன் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம சில்க் த்ரெட்டில் 6 + 6 12 ஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் கோல்டன் கலரில். சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். ஒரு சுற்றிட்டு சீக்வன்ஸில் ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம இதிலேருந்து கொஞ்சம் சின்னதாக
அதே மாதிரி இதுலேயும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு அடுத்தது வந்து நம்ம விட்டுடலாம். விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் போட்டுக்கலாம். அரைஞ்சு இந்த மாதிரி அரைஞ்சி விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் அடுத்தது விட்டுட்டு அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் போட்டுட்டு அடுத்தது வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து 3+3 6 strands எடுத்திருக்கேன். நம்ம இங்கே போட்டோம்லையே அதே மாதிரி இதுவும் போட்டுக்கலாம். இது மாதிரி ஃபுல்லும் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்லாம் போட்டுட்டு இதை ஒட்டிலுமே வந்து சுகர் பீட் போட்டிருக்கோம். அடுத்தது வந்து நம்பர் 3 அண்டிங் பீடும் சுகர் பீடும் போட்டுக்கலாம். இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு அப்புறம் சுகர் பீடு த்ரீ சுகர் பீடு, ஒரு ஆண்டிக் பீடு, இப்போ இதில் நம்ம சுகர் பீட் போட்டுட்டு திரும்ப நம்ம இங்கே போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம். லைன் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு கொடி மாதிரி போட்டுக்கலாம். இந்த 3/4 இன்ச்சுக்குள்ளே வர்ற மாதிரி போடுங்க. இப்போ சர்க்கரை எடுத்துருக்கோம். சர்க்கரை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பீட் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு நம்ம போட்டுக்கலாம்.
ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் வந்து ரெண்டு பீடுக்கு இடையில ஒன்று போட்டுக்கலாம். நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம லீஃப் மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஜரி த்ரெட்டில் 3+3 6 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். நம்ம லீஃப் மார்க் பண்ணியிருக்கிறதுலே போட்டுக்கலாம். அந்த லைனில் வர மாதிரி போட்டுக்கோங்க. ரைட் சைட்லேயும் லெஃப்ட்லேயும் வர மாதிரிக்கு மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். நம்ம வந்து இங்கே 3 லைன் போட்டோம்னா அதே மாதிரி இதுலையும் 3 லைன் வர மாதிரி போட்டுக்கலாம். அடுத்ததை விட்டுட்டு அதுக்கு அடுத்தாக்கில் வர்ற மாதிரிக்கு இதை விட்டுட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் 3+3 6 ஸ்டான்ஸ் எடுத்திருக்கோம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கோம். நம்ம இங்கே போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். ஒவ்வொரு லைன் சைட்லையும் 3 லைன் வர்ற மாதிரிக்கு போட்டு அப்புறம் அடுத்தது இங்கே போட்ட மாதிரியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம லீஃப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டு லீஃப்க்கு இடையிலையும் ஒரு சக்கரி வர மாதிரிக்கு சக்கரை சுற்றிலும் நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். பீடு எடுத்தோடனே அதை ஒட்டிலும் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம 2 பீட் கடையில் ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் போட்ட மாதிரியே இங்கேயும் போட்டுக்கலாம். வரிசைக்கு அந்த மாதிரி தான் 2 லீஃப்க்கு இடையிலையும் ஒரு சக்கரை சுற்றிலும் நம்பர் 3 ஆன்டிக் பீடு. இப்போ நம்ம அந்த பீடெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டிருக்கோம் இதை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நீடில் நம்பர் 10ல் வந்து கட் பீட் போகலை அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது வந்து அப்படி சப்போஸ் போகலை அப்படின்னா நீங்கள் த்ரெட் ஷாப்லேயே வந்து கட் பீடு சுகர் பீடு போடக்கூடிய நீடில்னு கேளுங்க. நம்பர் கூட கேட்க வேண்டாம். கட் பீடும் சுகர் பீட்ஸ் போடக்கூடிய நீடில்னு கொடுங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. அது உங்கள் ஊரில் எல்லா த்ரெட் ஷாப்லேயும் கிடைக்கும். நம்ம போடுறது வந்து எல்லாமே நான் நீடில் நம்பர் 10ல் தான் இந்த சுகர் பீடு கட் பீடெலாம் போடுறேன். வி ஷேப்பில் வர மாதிரி த்ரெட்டை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு வி ஷேப்பில் வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம்.
ஒரு ரைஸ் பீடு, ஒரு சுகர் பீடு. சில்க் த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் மட்டும் வர்ற மாதிரி போட்டுக்கலாம். ஷேப்பில் வர மாதிரி போட்டுக்கோங்க. சீக்வன்ஸ் ஒட்டிலும் த்ரெட்டை ஒட்டிலும் நீடில் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பீட்ஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே போட்டோம் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் போட்டிருக்கேன். இந்த லைனும் வர மாதிரி மட்டும் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. ஸ்டோன் வந்து நம்ம ஜெர்கான் ஸ்டோன் போடுறோம். இப்போ நம்ம ஸ்டோன்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு தள்ளி நம்ம லீஃப் போட்டுக்கலாம். அப்புறம் இதில் ஒரு லீஃபு, இதில் வந்து குட்டி ஃப்ளவர் மாதிரி. இப்போ நம்ம குட்டியாக சர்க்கிள் போட்டுருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு ஒரு கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். ஒரு கட் பீடு ஒரு சீக்வன்ஸ். போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம லீஃப்க்கு வந்து த்ரெட் எடுத்துருக்கோம். 3 + 3 6 ஸ்டான்ஸ் எடுத்துருக்கோம் சில்க் த்ரெட்டு. ரைட்டில் 1 லெஃப்டில் 1 அந்த மாதிரி போடுங்க. ரைட் சைடு 1 லெஃப்ட் சைடு 1. இப்போ நம்ம வந்து இதில் சுகர் பீட் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக சைடு ஸ்டிச் வந்து போடணும். நம்ம வந்து உள்பக்கம் நாட் போட்டுக்கலாம். த்ரெட் இந்த இருக்குல்லையா, அந்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் குத்துக்கோங்க. நீடில் இந்த மாதிரி எடுத்துட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். லூப்புக்குள்ளே நீடில் வந்துட்டு பாருங்கள். த்ரெட் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் இந்த மாதிரி பிடிச்சிட்டு லைட்டாக இந்த மாதிரி குத்திக்கோங்க. கிளாத்தில் கூட குத்திக்கலாம். வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு லைட்டாக குத்தணும். குத்திட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும். நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ரெண்டு நாட் போட்டிங்கனாலே போதும். இப்போ நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து கட் பண்ணிட்டோம். பீட் போட்டாலே அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டுக்குள்ளே எதுலையாவது கொண்டு வந்துக்கோங்க. நீடில் கொண்டு வந்துட்டு நீடிலுக்கு அடியில் த்ரெட்டை கொண்டு வந்துடணும்.
நம்ம வந்து கிளாத்தில் குத்துறது அடிப்பக்கம் தெரியாத அளவுக்கு குத்திக்கோங்க. இந்த த்ரெட்டில் கூட நீங்கள் குத்தி எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல்லுமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்ல ரிச் லுக்கில் இருக்குது. நம்ம வந்து நெக் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நெக் வந்து நம்ம ஸ்லீவுக்கு எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு, நல்ல கிராண்ட் லுக்கில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.